என்ன தம்பி பண்றீங்க? வாட் ஆர் யூ டூயிங்? வாட் இஸ் ஹேப்பனிங்? ஐயோ வாயை திறந்துருங்க, கிழிச்சிருவேன். அவ்வளவுதான், வெளுத்து வாங்கிடுவேன். வாயை திறந்துருங்க. என்ன நடக்குது சொல்லுங்க. 24 தொடர் தோல்வி, 24 ஃபக்கிங் லோசஸ். என்ன ஒரு ஃப்ளூக் வெற்றி. யுவா வந்து ஒரு 4 பொம்பளை பிள்ளைங்களை வச்சு ஜெயிச்சுட்டு போயிட்டா. 4 பேர் வார பொசிஷன் எடுத்து ஒரு கேம் சென்ஸ் வச்சு ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்க 4 பேரும்? ஏய் வாயை திறந்துருங்க. வேணாம் வேணாம், மாட்டிக்குவீங்க என்கிட்ட. வாயை திறந்துருங்க. பயங்கர கோவத்துல இருக்கேன். வாயை திறந்துருங்க, வாயை திறந்துருங்க. என்ன புடுங்க நீங்க மேல போய் என்ன பண்ணீங்க? நீங்க அங்க ஜோன் போகாம, ஜோனே இல்லையா அங்க? அங்க ஜோனே இல்ல, அங்க ஜோன் இல்ல, அங்க ஜோன் இல்ல. படிச்சு எடுக்கிறது பொய். அங்க ஜோன் கிடையாது, அங்க ஜோன் கிடையாது. பொய் பேசாத. அங்க ஜோன் கிடையாது. அங்க அடிச்சு எடுக்க முடியாது. அங்க ஜோனே கிடையாது. இல்ல அங்க ஜோன் கிடையாது. அது விசிபிள் டு எவ்ரிவன். அது ஜோனே கிடையாது. அங்க டிப்பே கிடையாது. அங்க ஜோனே இல்ல, அது மேடு. பொய் பேசாத. அது ஜோன் கிடையாது. கையோபி படுத்து செருப்படி வாங்க. கையோபிட்டு கேளு. கையோபி ஜோன் ஆடாது. ஜோன் ஒரு இதுல இருந்துச்சு ப்ரோ. அவ்வளவுதான். புல்லட் ரீச் ஆச்சா இல்லையா? விசிபிள் இருந்துச்சா இல்லையா? அது ஜோனே கிடையாது. அது ஏய் ஏன்னா 7 வருஷம் கேம் விளையாண்டு ஒரு மேடுக்கு கீழே டிப்ல தான் இருந்தாதான் புல்லட் உழுவாது. மேடுக்கு மேல இருந்தா புல்லட் உழுவும் கூட தெரியாம இருக்கீங்க. ஏன்னா உன்னங்களே நீங்க ஏமாத்திக்கிறீங்க. அது ஜோன் இல்லடா, சத்தியமா பைத்தியமே. அது மேடுடா. அதுல படுத்தீங்கன்னா செத்து போயிருவீங்கடா. விசிபிலிட்டி இருக்கும்டா, விசிபிலிட்டி. அங்க படுக்கவே முடியாது. ரீபே பண்ணி பாரு. நான் போய் எதுக்கு நான் கெட்டது சொல்லுவேன்னா என்ன? இப்ப கூட நான் அவங்க வந்து திட்டலாம் இல்ல. அங்க தப்பு நடந்துருச்சு. அதை நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்கன்னு தான் சொல்றேன். அவங்க நான் எதுவும் சொல்ல விரும்பல. அங்க இருக்க முடியாதுடா. அங்க அது மேடுடா, லவுடே. அங்க படுத்தினாவே விசிபிலிட்டி அதிகமா இருக்கும். அது தப்பு. யார் அந்த கால்ஸ் கொடுத்தது அங்க போகணுன்றது? அது மேடுடா. சக்க ஒரு மேடோட பல்ல இருந்தா பள்ளத்துல படுத்துட்டா முன்னாடி மேடு ஒண்ணு மறைக்கும். இரு ஒரு கிளம்பும் போது என்ன ஆச்சுன்னா, பிளான் வந்து நான் சொல்லிட்டேன் முன்னாடியே. ஓப்பன்ல போகும்போதே ஜிபிடிஎஸ் ரைட் சைட்ல ஜோன்ல இருக்காங்க. மேல வந்து ஒரு டீம் தான் இருக்கு. அவங்க ஜோன் உள்ள போயிருவாங்க. நம்ம ஜிபிடிஎஸ் சைட்ல போயிட்டு அவங்க முடிச்சா கூட போதும், நம்ம ஜோன் அங்க எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ரொட்டேஷன்ல வரும்போது இந்த டீம் கூட கிளாஷ் ஆயிட்டு செத்தது. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ராஜா நான் இப்ப எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை. 24 மேட்ச் தொடர்ந்து தோத்துருக்கீங்க. 24 சூத்தியா மேட்ச் தோத்துருக்கீங்களா? 24 மேட்ச், 24. சுதாரிச்சு விளையாடுங்க. தப்பு நடக்குது, கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ரீகால் கார்டு எடுத்து ஃபைட்டே இருக்குல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் ட்ரை கூட பண்ணல. பரவாயில்ல, சீரம் நீங்க விளையாடுங்க. நீ தப்பு நடக்குது ராட்ரிக்கு, நீ கண்ட்ரோல் எடுத்துக்கோ. ராட்ரிக்கு நீ சொல்றதுதான் கேட்கணுன்ற மாதிரி வச்சுக்கோ. யாராவது ஒருத்தர் சொல்றது கேளுங்க. எல்லாரும் மல்டிபிள் கால்ஸ் ஆடாதீங்கடா. எல்லாருமே எனக்கு வந்து உங்களோட வீடியோ அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. மல்டிபிள் கிளாஸ்ல இவங்க தடுமாறுறாங்கன்னு. 24 தொடர்ந்து ஜெயிக்கணும் இந்த மேட்ச். நீங்க இந்த 3 மேட்ச்ல ஏதாவது ஒரு மேட்ச் கண்டிப்பா ஜெயிக்கணும். நான் எதுவும் சொல்ல விரும்பல. கொஞ்சம் போக்கஸ்டா விளையாடுங்க. போக்கஸ். ராட்ரிக் நீ பேசு. ராட்ரிக்கு நீ பேசு. நீ தான் இங்க சீனியரு. நீ எடுத்துக்கோடா. நீ தானே கால்ஸ் கொடுக்கணும். அவன் 3 பேர் கொஞ்சம் கவுனிங்கடா அவன் சொல்றத. நீங்க தோனி ஃபர்ஸ்ட் மேட்ச் அத்தனை தடவை நாக் அவுட். கடைசியில அத்தனை தடவை டோனி ஹர்ட்டிங்கா இருக்கும் சொல்லும் போது எனக்கு புரியுது. ஆனா அங்க நடக்கிறத நான் சொல்லிதானே ஆகணும் டோனி. அப்பதான் உனக்கு புரியும். 24 தொடர் தோல்வின்றது நாட் ஈஸி திங். புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் ஜெயிக்கிறாங்க. நீங்க ரொம்ப பின்னோக்கி வந்துட்டே இருக்கீங்கடா. அட்ரஸ் பண்ணிதான் ஆகணும். திட்டல, ஒண்ணுமே சொல்ல. யூ ஜஸ்ட் என்ஜாய் யுவர் கேம். அவன் சொல்றது கேட்டு விளையாடுங்களேன். ராட்ரிக் சொல்றது கேட்டு விளையாட வை. அவ்வளவுதான். ஒரு தோத்து போனா கூட 2 மேட்ச் தோத்துப்பீங்க. 3ஆவது தடவை அவன் சொல்றது கேட்டு ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அவனும் கேம் தெரிஞ்சவன் தான். நீங்க வெறும் இன்புட்ஸ் மட்டும் கொடுங்க. கால்ஸ் பிரேக் பண்ணாதீங்க. கால்ஸ் பிரேக் பண்ணீங்கன்னா மேட்ச் பிரேக் ஆயிரும். சரியா? விளையாடுங்க போங்க, ஜாயின் பண்ணுங்க போங்க. தப்பா இருக்கு. ஆனா 24 தொடர் தோல்வி பெரிய தப்பு.
பெரிய தப்பு. உங்களை நான் டீம் சேஞ்ச் பண்ணாதது ரொம்ப பெரிய தப்பு. நான் இப்ப யோசிக்கிறேன். ஒழுங்கா விளையாடுங்க. பொண்ணுங்க ஜெயிச்சுட்டு நீங்க ஜெயிக்கலன்றது தப்போட உச்சகட்டம். அந்த மேட்ச் உங்கள்கிட்ட இருந்த மேட்ச் அவ்வளவு சொல்லுவேன். இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை ப்ரோ. 24 ஃபக்கிங் தொடர் தோல்வி ப்ரோ. 24 அதுவும் இத்தனைக்கும் அந்த மேட்ச் பொண்ணுங்க ஜெயிச்சிச்சு ப்ரோ. ஐயோ சீரியஸ்லி ஃபேண்டாஸ்டிக்கா விளையாண்டாங்க ப்ரோ. இல்ல கேட்காத நாள் இல்ல, ஒரு நாள் விடாம நான் கேட்டிருக்கேன். நீங்க சொல்லுவீங்க இவா சொல்லுவா நாட் ஒர்த்திட்னு. நாங்க சொல்றதுதான் நடக்கும்னு இதோட 2000 ஒரு 3000 தடவை ப்ரூவ் பண்ணிருக்கேன். நான் சொல்றதா நடக்கும், நான் சொல்றதா நடக்கும்னு.